Hi friends, welcome you all to Deep Matrix. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Streamlit session state. லாஸ்ட் வீடியோவில் layout containers பார்த்தோம். இந்த வீடியோ வந்து 18th part of Streamlit series. First of all, session state அப்படின்னா என்னென்னா வேறு எதுவுமே பெருசாக இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ மெமரி. ஸோ எந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்குமே மெமரின்றது இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூசர் இருக்கார், அவர் ஒரு வெப்சைட்டோடு இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்னா எப்போயுமே அந்த வெப்சைட்டில் கேஷ் அப்படின்னு ஒரு மெமரி இருக்கும், விச் கேன் பி ரிட்ரைவ்ட் வெரி ஃபாஸ்ட்லி பை த யூசர்ஸ் ஆர் கிளைண்ட்ஸ். அதாவது நம்ம எட்ஜ் சிஸ்டத்திலே இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்வஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கெட் ஆகும். ஸோ அந்த கேஷை வச்சு நம்ம வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ ஸ்ட்ரீம்லிட்டில் அந்த மாதிரி ஒரு இது தான் வந்து செஷன் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காமிச்சேன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ நம்ம கோட் எடிட்டர் போகலாம். ஸோ st.session_state அப்படின்னு கொடுப்போம். இதுதான் கமாண்ட். இதை கொடுத்து சேவ் பண்ணிவிடுவோம். யூஐ போகலாம். ஸோ தட்ஸ் இட். ரீரன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக செஷன் ஸ்டேட்ன்றது டிக்ஷனரி மட்டும்தான், நம்ம பைத்தன் டிக்ஷனரி மாதிரியே தான் இருக்கும். அதில் நம்ம இப்போ கீ வேல்யூ பேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு வேல்யூ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். st.session_state நம்ம டிக்ஷனரி ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு a counter அப்படின்னு ஓப்பன் பண்ணுறேன். அதோட வேல்யூ 0ன்னு செட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஒரு வழியில் தான் வேல்யூ செட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. st.session_state.boolean. ஸோ இந்த வேரியபிள் நேம் வந்து பூலியன், அதில் வந்து நான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ரெண்டு வேரியபிள் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி செஷன் ஸ்டேட் இருக்குன்னு பார்ப்போம். செஷன் ஸ்டேட் ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஆல்வேஸ் ரீரன் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி வந்து எம்டியாக இருக்குது, செகண்ட் டிக்ஷனரியில் ரெண்டு வேல்யூ இருக்குது. அந்த ரெண்டு வேல்யூவுமே நான் ஆட் பண்ண தான். ஒன்று வந்து a counter 0, பூலியன் வந்து ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செஷன் ஸ்டேட் இது பண்ணியாச்சு. அடுத்து வந்து செஷன் ஸ்டேட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் த வேல்யூஸ் இன் st.session_state.values. ஸோ நான் டிக்ஷனரின்னு சொன்னதுனால டிக்ஷனரிக்கு என்னென்னலாம் லைக் பண்ண முடியுமோ அதெல்லாம் இங்கேயும் பண்ண முடியும். st.write the values. ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணிட்டேன். ஸோ வேல்யூஸ்னால் நம்மளோட அவுட்புட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணும். ஸோ விச் இஸ் ஃபால்ஸ் அண்ட் 0. இது வந்து 1. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நம்ம வந்து கீஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கீஸ் அப்படின்னு மட்டும் மாற்றிடுங்க. இதெல்லாம் நம்ம டிக்ஷனரிலையும் பண்ணியிருப்போம், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பூலியன் அண்ட் a counter. அதே மாதிரி நீங்கள் இதில் இப்போ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஆப்போசிட் ஆர்டரில் இருக்குது. இது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே a counter வந்து ஆட் பண்ணிட்டோம், பூலியன் வந்து செகண்டாக ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிட்டு வருது. ஸோ இப்போவே நான் ஒரு மூணாவது வேரியபிள் ஆட் பண்ணேன்னா அதுதான் வந்து டாப்பில் வரும். தட்ஸ் இட். கீ வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. இதே ஒரு ஐட்டம்ஸ் இல்லை ஒரு பேர்ஸாக பிரிண்ட் பண்ண முடியாதுன்னா அதுவும் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து கீஸ்க்கு பதிலாக பேர்ஸ் போட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே, செஷன் ஸ்டேட் ஹேஸ் நோ attribute பேர்ஸ். சாரி, பேர்ஸ் இல்லை, இது வந்து ஐட்டம்ஸ். ஸோ பேரர் வராது. ஸோ பார்த்தீங்கன்னா பூலியன் ஃபால்ஸ், a counter 0. ஸோ இப்படி தான் வந்து செஷன் ஸ்டேட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ் வேணும்னாலோ வேல்யூஸ் வேணும்னாலோ கீஸ் வேணும்னாலோ இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட் இதில் செஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்லைடர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸ்லைடர் ஈக்குவல் டு st.slider. ஸோ நேம் வந்து மை ஸ்லைடர்னு வச்சுப்போம். 0, 10. ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ
என் ஸ்லைடர் வந்துருச்சு. ஸோ நான் இதை இப்படி மூவ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்லைடரோட வேல்யூவை நம்ம ஏ கவுண்டருக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலான்னா st டாட் செஷன் ஸ்டேட் டாட் ஏ கவுண்டர் ஈக்குவல் டு ஸ்லைடர். ஸோ இப்போ வந்து ஏ கவுண்டரோட வேல்யூ வந்து நான் ஸ்லைடருக்கு ஈக்குவல் பண்ணிட்டேன். ஸோ இனிஷியலாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு ஆப்பை ரீரன் பண்ணும்போது ஏ கவுண்டரோட வேல்யூ 0ல் செட் ஆகும். அந்த மொமெண்ட்லேருந்து நான் ஸ்லைடரை வந்து சேஞ்ச் பண்ணேன்னா என்னோட செஷன் ஸ்டேட் கவுண்டரும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுப்போம். st டாட் ரைட் வேல்யூ ஆஃப் த ஸ்லைடர் இஸ். ஸோ யூஸ்வலாக நம்ம ஸ்லைடர் இஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணோன்னா நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்னா ஸ்லைடர் பாஸ் பண்ணுவோம். லைக் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே காமிச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6ல் இருக்குது 6. ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல ஸ்லைடருன்ற வேரியபிளை தான் நான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணேன்னா இங்கே சேஞ்ச் ஆகும். வேல்யூ ஆஃப் த ஸ்லைடு வந்து 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த ஸ்லைடருக்கு பதிலாக நான் இப்போ இந்த கவுண்டரோட வேல்யூவை நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குறேன், விச் இஸ் மை மெமரி. இப்போ கொடுத்துட்டேன். சேவ் பண்ணிப்போம். ஸோ ரீரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் த ஸ்லைடர் வந்து 0ல் இருக்குது. ஏன்னா ஸ்லைடரும் 0, என்னோடய வேல்யூஸ் எல்லாமே 0. நான் இப்போ இதை மூவ் பண்ண போகிறேன் அப்படியே. ஸோ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 4. அதே மாதிரி இங்கே 4ன்னு இருக்கும்போது இங்கே 2ன்னு இருக்கும் மெமரியில். இப்போ நான் வேறு ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணும்போது 4 வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா மெமரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வேணால் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்லைடருக்கு அப்புறம் கொடுப்போம். st டாட் செஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ நமக்கு இந்த செஷன் ஸ்டேட் தேவையில்லை. நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் ரீரன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவுமே சேஞ்ச் ஆகும். ஸோ 5 சேஞ்ச் ஆகிடுச்சு. 3 5 again 6 9 10. ஸோ இப்படி தான் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் மெமரியில் சேவ் பண்ணி அந்த மெமரியிலேருந்து நம்ம மற்ற காம்பனன்ட்ஸுக்கு வேல்யூஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் யூஸ் கேஸ். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு செஷன் ஸ்டேட்டை பற்றின பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோடை வந்து நான் கிட்ஹப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த கோடை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஆக்சுவல் யூஸ் கேஸ், இதை ஒரு அப்ளிகேஷனில் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கேன். ஆல்சோ கிவ் அஸ் கமெண்ட்ஸ் ஸோ தட் we can also improve our content. Until then, enjoy learning. Thank you.